Exercise 7.1 ல fourth sum பார்க்கலாம். A right angled triangle PQR where angle Q is 90 degree is rotated about QR and PQ. If QR is 16 cm and PQ is 20 cm, compare the curved surface areas of the right circular cones so formed by the triangle. See, ஒரு right angle triangle இருக்கு, PQR அப்படின்னு சொல்றாங்க. Angle Q is 90 degree. அப்போ இந்த பார்ட் தான் angle Q, இது 90 degree. QR is equal to 16 centimeter and PR is equal to 20 centimeter. This land height is 20 centimeter. This part is PQ. See, இந்த லைனை ரீட் பண்ணுங்க. எப்பவுமே கொஸ்டின் கொடுத்த உடனே ஒரு 2 times ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் ரொட்டேட்டட். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ரெண்டு ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். ஒன்று வந்து QR. சி, இந்த QRஐ பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். இப்படியே இருக்குது. சி, இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணுறோம், இப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். சரி, அப்போ ஒரு சர்க்குலர் கோன் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இதை பேஸாக வச்சு இப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். இப்படியே ரொட்டேட் பண்ணும்போதும் ஒரு கோன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போது ரெண்டுக்குமே நீங்கள் வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணி அதை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கலாம். PQ. ஸோ PQவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணால் நமக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். Rotated about PQ. See, this is a right angle triangle. இந்த பார்ட் தான் 90 டிகிரி. P, இது Q. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம இப்படியே ரொட்டேட் பண்ணும்போது we will get a circular cone. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது P, இது Q, இந்த வேல்யூ வந்து R. QR is our radius which is equal to 16 cm. PR is slant height 20 cm. இப்படி இருக்கு. நம்ம இதை இப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? QR பேஸ் பண்ணி நம்ம, அதாவது QR ஆஸ் வெல் அஸ் PQ வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் PQ ரொட்டேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் QR. இது Q, இது R. ஸோ இது என்ன ஆயிருது? இப்போ ஹைட் ஆகுது. அண்ட் இது வந்து PQ. திஸ் பார்ட் இஸ் PR. இந்த PR தான் உங்களுக்கு 16. இது ஆஸ் யூஷுவல் ஸ்லாண்ட் ஹைட் இங்கே மாறவே இல்லை. ஃபஸ்ட்டு இதில் வந்து QR வந்து ரேடியஸாக இருக்குது. அடுத்த கண்டிஷனில் QRஐ வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது QR வந்து உங்களுக்கு ஹைட்டாக மாறுது. இது ரெண்டு டேர்ம் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ PQ பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட்? பை ஆர் எல். அப்போது இந்த இதுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் நமக்கு இருக்குது? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 16 centimeter and length is equal to 20 centimeter. We don't know the height, but we don't need height. இப்போ substitute பண்ணலாம். Pi is equal to 22/7 into radius is 16 centimeter into length is 20 centimeter, which is equal to, இங்கே கேன்சல் பண்ண முடியாது, so you should multiply everything together and divide with 7. So 22 into 20 is 440 into 16 divided by 7. 440 into 16 will give you 7040 divided by 7. Divide பண்ணீங்கன்னா 7040 divided by 7 will give you 1005.71 centimeter square. Rotated about QR. Rotated about QR னா உங்களுக்கு Q இது, R இது, கரெக்டா? QR is equal to how much? QR is 16 centimeter. இது இப்போ என்ன ஆயிருது? ஹைட் ஆயிருது. ஓகே, தென் இந்த பாயிண்ட் P, PR is equal to 20 centimeter. Now, நமக்கு ரேடியஸ் தெரியுமா? ரேடியஸ் unknown. So, curve surface area is equal to pi into R into L. Here we don't know radius. அப்போ radius calculate பண்ணோம். Radius calculate பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? Just take this right angle triangle. PQR, height is 16 centimeter, slant height L is 20 centimeter, and find R. So, basic formula என்ன? L square is equal to H square plus R square. Here we need
r square. So r square is equal to L square minus h square. R is equal to square root of L square minus h square. Now r is equal to square root of L square value in L square is equal to 20 square minus h square is equal to 16 square, which is equal to 20 square is equal to 400 minus 16 square is equal to 256. Okay, now r is equal to 400 minus 256 is 144. நீங்கள் சைடில் செஞ்சு பாருங்கள், டைம் நிறைய கன்சியூம் ஆகும் தான் நான் இது பேசிக் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் பண்ணலை. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். 144னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 is equal to 12 ஸ்கொயரோட வேல்யூ இது. ஸோ 12, r is equal to 12 centimeter. So you can proceed like this. R is equal to square root of 12 into 12. So 12 per we are taking out 112 outside. So r is equal to 12 centimeter. Now we found r value. Curved surface area is equal to 22 by 7 into r how much? 12 centimeter into L how much? 20. Now இதுவும் numerator எல்லாம் multiply பண்ணி 7ஆல divide பண்ண வேண்டியதான். நீங்கள் எல்லாத்தையும் multiply பண்ணும்போது you are getting 5280 divided by 7. .28 centimeter square. Now compare this two value. Which curved surface area is high? So when you are rotating about PQ, that curved surface area is high. So take 1005.71 centimeter square is greater than 754.28 centimeter square. Okay. Next question. 4 persons live in a conical tent whose slant height is 19 centimeter. If each person requires 22 centimeter square of the floor area, then find the height of tent. So இந்த மாதிரி ஒரு டென்ட் கட்டி வச்சிருக்காங்க, கோன் ஷேப்ல கட்டி வச்சிருக்காங்க. ஒரு டென்ட்டுக்குள்ளேயும் 4 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம். அதாவது அந்த தரையில வந்து 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு பர்சனுக்கு வேணுமா. ஆனால் ஒரு ரூமில் ஒரு டென்ட்டில் எத்தனை பேர் ஸ்டே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க? 4 பேர். அப்போ டோட்டலாக அந்த ஃப்ளோர் ஏரியா என்ன வரும்? 4 into 22. ஒருத்தருக்கு 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா 4 மெம்பர்ஸ்க்கு 4 into 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர். L is equal to 19 meter. They are asking height of the tent. பேஸ் ஏரியாவுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் and 4 people stay. இந்த மாதிரி ஒரு சின்ன டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 22 into 4. 22 by 7 into r square is equal to 22 into 4. Cancel பண்ணிடலாம். r square is equal to 28. We know L is equal to 19 meter. Then what they are asking? Height is asking. So இங்க curve surface area வேற எதுக்குமே நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. Simply they are asking height. So height-க்குன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? L square is equal to h square plus r square. See, L square, L is 19 centimeter. So we need h square. Keep h square on one side. Bring the remaining things to other side. H square is equal to L square minus r square. H is equal to square root of, what is the value of L square? 19 square. L is 19. So L square is equal to 19 square minus r square. R square value directly we are having, it is 28. 361 minus 28. So h is equal to 333. இனி இந்த 333 ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும்னா you should do long division method. 333 long division method எப்படி பண்ணணும்? 2 digits-ஆ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 digits, அப்புறம் இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரே ஒரு 3 இருக்குது. ஸோ இது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இங்கேயும் ஒரே நம்பரில் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 1 is 1. பிகாஸ் 2 2s are 4 போட முடியாது. இங்கே 3 தான் இருக்குது. அப்போ 1 is 1. பேலன்ஸ் என்ன வருது?
2 வருது. see இனி வந்து இந்த 2 digits சேர்த்து கீழே எடுத்துட்டு வாங்க 33. now next step என்ன? next step இந்த 1 நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. so 1 2s are 2. next இந்த 2 அப்படியே வச்சிட்டு இது கூட ஒரு நம்பரா 5 5 or 6 6 அந்த மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து சேம் நம்பர்ஸ் வர மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 5 5s வச்சு ட்ரை பண்ணலாம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 2s are 10, 10 plus 2 12, 125 வருது. ஸோ நமக்கு இங்கே 233 இருக்கு. 2 8 வச்சு பண்ணோம்னா 8 8s are 64, பேலன்ஸ் 6, 8 2s are 16, 22 வரும் ஆன்சர். ஸோ 224 இருக்கு. இங்கே 233 இருக்கு. நம்ம 28 into 8. ஓகே, இந்த நம்பர் வச்சு 28 into 8 will give you 224. இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 9. இது அகெயின் இதுக்கப்புறமா பாயிண்ட் இங்கே போடலாம். யூ ஷுட் புட் 2 zeros ஹியர். ஓகே, பாயிண்ட் போட்டுட்டு 2 zeros போட்டால் அகெயின் இந்த 8 வந்து நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 8 2s are 16, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ பேலன்ஸ் 1 வந்து இந்த 2ஓட ஆட் பண்ணால் 36 வரும். இனி இந்த 36 வச்சு அகெயின் நீங்கள் ட்ரை பண்ணணும். 2 2s are 3 3s are like this. ஸோ 2 2s are 4, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 2 3s are 6 plus 1 7, 724 வருது. ஸோ 362 into 2 will give you 724. 6 7 1. ஸோ அகெயின் நீங்கள் பண்ணணும்னா 0 0 போட்டு பண்ணலாம். ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். ஸோ h is equal to 18.2 meter. The height of tent is equal to 18.2 meter. Sixth sum பாருங்க. A girl wishes to prepare birthday caps in the form of right circular cone for her birthday party using a sheet of paper whose area is 5720 centimeters square. How many caps she can be made with radius 5 centimeter and height 12 centimeter? ஸோ அவகிட்ட ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்குது. அதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க? அவள் வந்து கேப்பு செய்ய போகிறா. கேப்போட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டம் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது, ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஹவு மெனி கேப்ஸ் வந்து ஷி கேன் ப்ரிப்பேர் அப்படின்ற மாதிரி தேர் ஆஸ்கிங். கேப் செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பேப்பர் வந்து இதுதான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் கவர் ஆயிடும். அப்போது இங்கே கொடுத்துருக்க ரேடியஸ் அண்ட் ஹைட்டை கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒன்னோடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஒரு கேப்புக்கு ஆகக்கூடிய ஏரியா நமக்கு கிடைச்சிடும். அப்போது டோட்டல் ஏரியாலேருந்து ஒரு கேப்போட ஏரியாவை நம்ம டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கேப்ஸ் ஷி கேன் மேட் அப்படின்றத we can calculate. So number of caps is equal to total area divided by area of one cap. ஓகேங்களா? given எழுதிக்கோங்க. ஒரு கேப் ரெடி பண்ணுறதுக்கு ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், ஹைட்டு 12 சென்டிமீட்டர், ஏரியா ஆஃப் பேப்பர் 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஒரு கேப்போட ஏரியா கால்குலேட் பண்ணும். ஒரு கேப்போட ஏரியாவுக்கு நமக்கு என்ன, ஒரு கேப்போட ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு வி நீட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? பை ஆர்எல். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர்எல். சி இங்கே ஹைட் இருக்கு, எல் இல்லை. ஸோ இனிஷியலி வி நீட் டு ஃபைண்ட் எல். எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் which is equal to 144 plus 25 which is equal to square root of 169. 169 na enna? 13 centimeter. So L is equal to 13 centimeter. Next, ஒரு கேப்போட ஏரியா, area of one cap which is equal to curve surface area. correct? Curve surface area formula enna? Pi r L, that is 22 by 7 into radius how much? 5 into L is 13.
number of caps required is equal to total area of sheet divided by area of one cap. 5720 divided by area of one cap, 22 by 7 into 5 into 13. இப்போ 5720 into இந்த 7 வந்து டினாமினேட்டரில் இருக்கு, இந்த டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்கு, ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 7 நியூமரேட்டரில் வந்துடும், டினாமினேட்டரில் 22 into 5 into 13. நான் இதை 5 டேபிள் கொடுத்துருங்க. 15115 பேலன்ஸ் 2, 4 5s are 20, 4 5s are 20. See, இது வந்து பாருங்க 1144 இருக்கு, கண்டிப்பா 11 டேபிள் போகும். 2 11s are 22, 111 is 11, அப்புறம் இங்கே இந்த 4 வந்து போகாது, ஸோ 0. 4 11s are 44. again 1 2 is 2, 5 2s are 10, 2 2s are 4, 52 ஆயிடுச்சு. 1 13 is 13, 4 13s are 52. நியூமரேட்டரில் என்ன இருக்கு, 4 into 7, 7 4s are 28. number of caps prepared is equal to 28. இவ்வளோதான் ஆன்சர்.